பார்க்க முடியுதா இந்த பிரம்மாண்டத்தை? வாவ்! இந்த குகையில் ஏறக்குறைய 12 ரகமான வவ்வால்கள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் ஆக மிகப்பெரிய குகை. ஆனால் ஒவ்வொரு கல்லும் அற்புதமாக இருக்குது. இந்த டிசைன்லாம் யார் டிசைன் பண்ணது? இப்போ எல்லோரும் மாதிரியே நானும் வவ்வாலுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குகையில் ஏறக்குறைய 12 ரகமான வவ்வால்கள் இருக்குது. 10க்கும் மேற்பட்ட ரகம் கொண்ட வவ்வால்கள் இருக்குது. ஆனாலும் இதை ஏன் மான் குகை அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, ஒரு காலத்தில் நான் சொன்னது போல் பல ஆயிரம் மான்கள் இங்கே இருந்தது. ஏன் மான்கள் குகையில் இருந்ததுனாக்கா, முக்கியமாக இந்த நீரோட்டம் காரணம். இந்த நீரோட்டத்தில் நான் சொன்னது போல் வவ்வால்களுடைய அந்த எச்சம், அந்த குவானோ கலக்கும்போது அதில் உப்புத்தன்மை இருக்குது. ஸோ மான்களுக்கு உப்பு சக்தி, உப்பு நீர் தேவையா. ஓகே, உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல. இப்போ இதில் இந்த தண்ணியில் ஒரு மாதிரி திட்டான ஒன்று போதில்லை, அந்த கலந்து போகுதில்ல, அதுதான் அந்த குவானோ. இந்த குவானோ இந்த நீரில் கலக்கும்போது இதில் உப்பு உற்பத்தி ஆகுது. இந்த உப்பு நீர் இருக்கிறதுல மான்களுக்கு தங்க ஆரம்பிச்சிது. நம்ம குகையுடைய முகப்பை பார்த்துட்ருக்கோம். இப்போ இது கேமராவில் இந்த அழகை முழுசாக காட்ட முடியாது. அந்த பிரம்மாண்டம் தெரியாது, எவ்வளோ பார்த்தாலுமே தெரியாது. கண்களை கொண்டு பார்க்கும்போது தான் இதோடைய பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும். இதுதான் உலகத்தில் ஆக பெரிய குகை, மான் குகை, டியர் கேஃப். ஏறக்குறைய 1980களில் இந்த குகை கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு முன்பே இது மனிதர்களுடைய புழக்கம் இருந்தாலும் 80களில் இந்த குகை மனிதர்கள் புழக்கத்துக்கு வந்துச்சு. 90களில் வியட்நாமில் டொங்சோங் கேஃப் தாங்களும் பெரிய குகை அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாங்க. ஆனாலும் காற்றுடைய கொள்ளளவு அடிப்படையில் அங்கே வியட்நாமில் இருக்கிற குகையும் பெரிய வாயிலை கொண்ட, பெரிய பரப்பளவை கொண்டதில் இந்த குகையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் ஆக மிகப்பெரிய குகை. இங்கே நின்று வீடியோ எடுத்தாக்கா ஏறக்குறைய இந்த குகை எவ்வளோ பெருசுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசு. ஆக்சுவலி கேமராவில் பாதி தான் உழுவுது, இன்னும் பெருசு, இன்னும் பெருசு. ஓகே, அங்கே நடந்து போகிற மனிதர்களை பார்க்க முடிஞ்சுனாக்கா இந்த குகை எவ்வளோ பெருசு அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தூரத்தில் 2 பேர் நடந்து போகிறாங்க. அதை வச்சு இந்த குகையுடைய பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கலாம். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறது எப்படி அப்படின்றது. ஒரு குகையை பார்க்குறதுன்றது குகையோட பிரம்மாண்டத்தை மட்டும் பார்க்குறது இல்லை, அதில் இருக்கிற ஒவ்வொரு கல்லையும், அந்த கற்களில் இருக்கிற நுட்பத்தையும் பார்க்குறது. கேமராவில் அவ்வளோ பதிவாகலை, ஆனால் ஒவ்வொரு கல்லும் அற்புதமாக இருக்குது. இந்த டிசைன்லாம் யார் டிசைன் பண்ணது? இயற்கையாகவே அந்த கல்லில் அப்படி ஒரு டிசைன் காலகாலமாக உருவாகி வந்திருக்கு. பொதுவாக ஒரு படைப்பாளி ஆகணும், ஒரு எழுத்தாளன் ஆகணும், அல்லது ஒரு ஓவியன் ஆகணுன்றவங்க இது போன்ற விஷயங்களை நுட்பமாக பார்க்க பழகணும். இதுதான் பிறகு எழுத்த வரும். ஒரு கல்லை நம்மளால் நுட்பமாக சொல்ல முடியுமா? இந்த வண்ண கலவைகளை அது என்னவா மிளிருது, என்னவா வெளிப்படுது அப்படின்றத சொல்ல முடியுமான்றது முக்கியம். இது இன்னொரு கல். வாவ், ஒரு அழகாக இருக்குது. ஏதோ தயிர் கட்டிகளை உருட்டி போட்ட மாதிரி. பொதுவாகவே இந்த குகைகளில் சில உருவங்கள் தெரிவது இயல்பு. அப்படி இந்த டியர் கேஃபில், இந்த மான் குகையில் இந்த 16வது அமெரிக்க அதிபரான ஆப்ரஹாம் லிங்கத்தோடைய முகம் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு கோணத்துக்கு சென்றால் அந்த முகத்தை அவர் முகம் போன்ற ஒரு வடிவத்தை நம்மளால் பார்க்க முடியும். இதை சிலர் அதிசயமாக சொல்கிறாங்க. ஆனால் இயற்கை சூழலில் இப்படியான சில உருவங்கள் தெரிவது சாதாரணம்தான்.
ஓகே, இப்போ நம்ம டியர் கேஃப்லேருந்து வெளியாக்கி லங் கேஃப்க்கு வந்து போக போகிறோம். டியர் கேஃப் அளவுக்கு லங் கேஃப் வந்து ஒரு நீளமான அந்த குகை இல்லை. ஏறக்குறைய ஒரு 200 மீட்டர் தான் நம்ம இந்த லங் கேஃபில் வந்து நடக்க போகிறோம். டியர் கேஃப்லேருந்து பக்கத்தில் தான் இந்த லங் கேஃப் இருக்குது. இங்கே மேலே இருக்கிற கல் தான் ஸ்டெலத்தைட் சொல்லுவாங்க. ஸ்டெலத்தைட் கல், கீழே உள்ளது ஸ்டெலமைட். இந்த ஸ்டெலமைட் அப்படின்றது என்னென்னாக்கா, மேலே உள்ளது ஊற்றி ஊற்றி உருவாகக்கூடிய கல் ஸ்டெலமைட், மேலே ஊற்றுறது ஸ்டெலத்தைட். இப்படி ஊற்றி ஊற்றி ஒரு நாள் என்ன செய்யும், இது ரெண்டும் ஜாயின் ஆகிரும். இப்படி ஜாயின் ஆகினாக்கா அது பார்க்க இப்படி இருக்கும். நம்ம படைப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த படைப்புடைய அதிசயத்தை பாருங்கள். நீர் ஒழுகி ஒழுகி எந்த மாதிரியான வடிவங்களில் இந்த கற்பாறைகள் உருவாகியிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தரும் நேரில் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அழகு வந்து இங்கே இருக்காது. வாவ், இது எப்படி வர்ணிக்கிறது? பிரம்மாண்டமான அழகு. ஒரு அருவி திடீர்னு கல் போல் உறைஞ்சி போனது போல் ஒரு அழகு. இந்த மாதிரி இயற்கை உருவாக்கி வைக்கிற பிரம்மாண்டங்கள் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டங்களை ஒரு கலைஞன் என்ன செய்கிறான், தன்னுடைய எழுத்தின் வழியாகவும் ஓவியத்தின் வழியாகவும் இன்னும் பிரம்மாண்டமாக்குறான். ஆனால் மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்லில் ஒரு உருவத்தை காமிச்சு அதுக்கு ஒரு மத சாயம் பூசி இந்த கல்லை வழிபடுறதுக்கு ஒன்று மாற்றி விட்ருவாங்க. அதுதான் ஆர்டிஸ்ட்டுக்கும் மதவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். மதவாதிகள் எல்லாத்தையும் தான் நம்பக்கூடிய ஒரு குறுகிய சிந்தனைக்குள்ளே அடைச்சி அதுக்கு அவனுடைய சிந்தனையை உள்ளுக்கு புகுத்துறான். ஆர்டிஸ்ட் இது இன்னும் விரிவாக்கி இன்னும் பிரம்மாண்டமாக மாற்றுறான். நான் எப்பவுமே என்னுடைய மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், தனிப்பயணம் செய்யுங்க. நம்ம இன்னும் விரிவாக சிந்திக்க வைக்கும், நம்மளுடைய மனதை இன்னும் விசாலமாக்கும். இந்த குகை போல் மதத்தின் பெயராலையும் இனத்தின் பெயராலையும் ஜாதியின் பெயராலையும் மனிதத்தை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற தனிப்பயணங்கள், இங்கே நம்ம சந்திக்கிற மனிதர்கள், இந்த இயற்கை இன்னும் எவ்வளோ பெருசு, இந்த உலகம் இன்னும் எவ்வளோ பெருசு, அதில் நம்ம மனம் எவ்வளவு குறுகி போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க வைக்கும். நம்ம எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க பழகுவோம், எல்லாரையும் நம்ம நேசிக்க பழகுவோம். எனவே முடிஞ்ச வரைக்கும் தனிப்பயணங்கள் செய்யுங்க. உள்ளுக்கு போயிட்டு நான் அந்த கடைசியால் வரேன். என்னால் சில இடங்களை பார்த்துட்ட பிறகு அந்த இடத்துலேருந்து உடனே வெளியே வர முடியறதில்ல. அப்படியே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்துடுறேன். ஸோ உள்ளுக்கு நுழைஞ்சது நான் தான் முன்னுக்கு நுழைஞ்சேன்னு நினைக்கிறேன். வெளியாகிறது நான் வெளியே வரேன் லேட்டாக. எனக்கு முன்னுக்கு நிறைய பேர் இங்கே வந்து வவ்வாலை பார்க்க கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட நானும் போயிட்டு உட்கார போகிறேன். இப்போ எல்லோரும் மாதிரியும் நானும் வவ்வாலுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எல்லோரும் இவ்வளோ அவளை காத்துட்ருக்காங்கனாக்கா, வவ்வால் உள்ளுக்கு இருக்கிற மில்லியன் கணக்கான வவ்வால்கள் வெளியே வந்து ஒவ்வொரு குழுவாக வந்து சுரண்டு தங்களுடைய குழுக்களை வந்து உருவாக்கி அதன் பிறகு தான் பறப்போம். தற்காப்புக்காக அதை அப்படி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த குகையை சுற்றிலும் பருந்துகள்லேருந்து பாம்புகள்லேருந்து பல்விதமான விலங்குகள் அவற்றை பிடிக்கிறதுக்கு வந்து காத்துட்ருக்கு. அதுலேருந்து தப்பிக்கணுன்னாக்கா இந்த வவ்வால்கள் இப்படி கூட்டமாக வந்து வெளியே வந்து சுழண்டு ஒரு நடனம் போல் தங்களுடைய வடிவங்களை மாற்றி அமைச்சு அங்கேருந்து புறப்பட வேண்டியது இருக்குது. அப்படி பல்வேறு விதமான டிசைன் அது வந்து உருவாக்குறத பார்க்க தான் இங்கே இவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. நானும் காத்துட்ருக்கேன். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையான விலங்குகளுக்கு தான் இந்த ஒலி கற்றை அலைகள் மூலமாக தங்களுடைய இரைகளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான தன்மை இருக்குது. அதில் வவ்வால் வந்து ஒரு முக்கியமான விலங்கு. இப்படி அது சுழலும் போது, அந்த சுழன்று அது சத்தமிடும்போது அது வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒலி கற்றை அலைகள் தன்னுடைய இறை மேலே பட்டு மீண்டும் திரும்பி அதன் வழியாக அந்த திரும்பி வரக்கூடிய ஒலி கற்றை அலை வழியாக அது எங்கே அதோடைய இறை இருக்குது அப்படின்றத அவற்றால் கண்டுபிடிக்க முடியும்.
அதை நோக்கி அவை வந்து பறந்து போக முடியும். அதனால தான் இப்படி சொல்கிறதுக்கான இது வந்து ஒரு 2வது காரணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வவ்வால்களால் நிறைய தீமைகள் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வவ்வால்களால் இந்த பூமிக்கு நிறைய நன்மை. வவ்வால்கள் நிறைய காடுகள் உருவாகிறதுக்கு, அதை சாப்பிட்டு போடுற எச்சங்கள் வழியாக காடு உருவாகிறதுக்கு வவ்வால் உதவி செய்யுது. பூச்சிகளை சாப்பிட்றது மூலமாக பயிர்கள் அழிக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்டு இந்த பூமியை பாதுகாக்குது. இப்படி நிறைய நன்மைகள் வவ்வால்னால் இருக்குது. ஏறக்குறைய 1 மணி நேரம் காத்திருந்துச்சு. இருட்டுது, திரும்பி போகிற பாதை இருட்டுது. ஸோ இதுக்கு மேலே காத்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வவ்வால்கள் வெளியே வரல, நிறைய பேர் போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலனாக்கா புறப்பட்டு வந்தோம். இருட்டிருச்சு, கிட்டத்தட்ட எல்லாருமே புறப்பட்டாங்க. சில வெள்ளைக்காரர்கள் மட்டும் இருக்காங்க. வவ்வால் வரல. அந்த வரி வர்றது ஒரு அதிசயம்னாக்கா வராமல் இருக்கிறது ஒரு அதிசயம்தான். இப்படி அத்தனை கோடி வவ்வால்கள் ஒன்றா முடிவு பண்ணுது வெளியே வரணும், வெளியே வரக்கூடாதுன்னு. அது ஒரு அதிசயம்தான். என் கூட வந்த கைடு என்னை முதல்ல போக சொல்லிட்டாரு. அவர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு பிறகு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கடற்காட்டில் ஹீட் லைட் கட்டிக்கிட்டு வண்டி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆபத்தான விலங்குகள்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. போய் சேர்ந்ததும் பார்ப்போம்.